அவுதுல்லாஹிமினஷ்-ஷைத்தானிர்-ரஜீம். பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 340வது நாளை அடைந்திருக்கிறது. பல விசித்திரமான செய்திகள் வைகர விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது. நமது அப்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய தினசரி நிகழ்வுகள், அதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது இந்த வீடியோ அதற்காக இந்த சேனலை விட்டுவிடலாம் என்றில்லை. இதில் இருக்கின்ற தகவல்களும் அதோடு தொடர்புடையதான். அங்கே பேசினால் அது நீண்ட நேரமுடையதாக இருக்கும் என்பதனால் தான் இதில் தருகிறோம். 2 நாட்களாகவே எக்ஸாடஸ் என்ற மாஸ் எக்ஸாடஸ் என்ற சொல்லாட்சி பொது ஊடகங்களில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த எக்ஸாடஸ் என்பதை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது என்னவென்று சொன்னால், லியோன் யோரிஸ் எழுதிய ஒரு பெரிய நாவல். ஏறத்தாழ 900 பக்கங்களை கொண்ட ஒரு பெரிய நாவல். இஸ்ரேலிய மக்கள் உலகம் முழுவதும், யூதர்கள் உலகம் முழுவதும் அகதிகளாக அலைந்த கதையையும், அதில் அவர்கள் பல்வேறு இடங்களுக்கும் சென்று பட்ட அவதிகளையும் கஷ்டங்களையும் விரித்துரைப்பார். இன்றைக்கு இஸ்ரேல் என்ன செய்து கொண்டிருக்கிறது, அல்லது கடந்த 100 ஆண்டுகளாக 1914 தொடங்கப்பட்ட இந்த தீவிரவாதம் 2024 வரைக்கும் எப்படி நடக்கிறது என்பது மக்களை வந்து சேருவதற்கு முன்னால் இந்த எக்ஸாடஸ் நாவலை படிப்பவர்கள் உலகம் மிக கொடூரமானது, யூதர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் என்ற எண்ணத்துக்கு வருவார்கள். கண்ணீர் விட்டு அழுவார்கள். அந்த அளவுக்கு அவனுடைய ஆங்கில நடை அனைவரையும் கண்களில் இருந்து கண்ணீரை சொட்டச் செய்யும். அப்படி ஐரோப்பா முழுவதும் அவர்களுடைய பெண்களை எல்லோ கார்டு கொடுத்தது. அதை விவரித்து சொல்வது எனக்கு அசிங்கமாக இருக்கிறது, அதனால் சொல்லவில்லை. அவர்களுக்கு மஞ்சள் அட்டை விநியோகத்திலிருந்து அத்தனை உண்மைகளையும், அதன் பிறகு அவர்கள் மெல்ல மெல்ல தவழ்ந்து எங்கே நமக்கு புகலிடம் கிடைக்காது என்று வந்ததையும் அது சொல்லும். லியோன் யோரிஸுடைய இன்னொரு நாவல் இருக்கிறது, த அரப்ஸ். அது இன்னொரு கதையை நமக்கு சொல்லும். இப்போ இப்படி அலைக்கழிந்து தங்களுடைய ப்ராமிஸ்டு லேண்ட் என்று சொல்லக்கூடிய வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு வந்து சேர முடியாமல் பட்டினியும் பசியும் கிடந்து இறந்தவர்கள், வழியிலே எதிரிகளிடம் சிக்கி இறந்தவர்கள், இப்படி ஏராளமான யூதர்கள் இறந்ததே அது சொல்லும். ஆனால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது முஸ்லிம்களுடைய நாடு. ஒரு கட்டத்தில் இவர்கள் பெரிய அளவில் விரட்டப்படுகின்ற போதெல்லாம் இந்த ஒட்டோமன் காலிஃபேட் தான் அவர்களை மனிதர்களாக நினைத்து கொண்டு வந்த இடங்களில் அவர்களுக்கு உணவளித்து இதே பாலஸ்தீன பகுதிகளில் குடியமர்த்தினார்கள். இந்த வரலாறை நான் ஏற்கனவே நிறைய சொல்லிவிட்டதால் இதில் நான் இழுக்க விரும்பவில்லை. இப்போது அவர்கள் அந்த நிலத்தில் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? ஓ ஜெருசலம் என்ற மிக முக்கியமான வரலாற்று நூலை பெரும்பாலான வாசகர்கள் படித்திருப்பார்கள். ஆங்கிலத்தில் ஒரு காலத்தில் அதிகமாக, இப்பொழுதும் புக் ஸ்டாலில் வருவதற்கு முன்னால் வித்து போனது என்று சொல்லக்கூடிய ஒரு நாவல் போல அமைந்த வரலாறு ஓ ஜெருசலம். லாரி காலின்ஸ் அண்ட் டாமினிக் லெப்பேரி என்ற 2 பேரும் எழுதியது. த ஃப்ரீடம் அட் மிட் நைட், த சிட்டி ஆஃப் ஜாய் என்ற பல வரலாற்று நிகழ்வுகளை, ஃப்ரீடம் அட் மிட் நைட் இந்தியாவை பற்றினது, சிட்டி ஆஃப் ஜாய் என்பது நம்மளுடைய கல்கட்டாவை பற்றியது. இப்படி அவர்கள் நிறைய நாவல்களை எழுதினார்கள். அவர்கள் அதில் தெளிவாக குறிப்பிடுவார்கள், இன்றைக்கு நீங்கள் கபலீகரம் செய்து கொண்டிருக்கின்ற உதுமானிய பேரரசின் பாலஸ்தீனம் எப்படிப்பட்டது என்றால், உலகம் முழுவதும் இருந்து நீங்கள் விரட்டி அடிக்கப்பட்ட போது உங்களுக்கு உறைவிடம் தந்த பூமி. இட் இஸ் நாட் த வெஸ்ட் பட் த இஸ்லாமிக் ஈஸ்ட். இதே வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இட் இஸ் நாட் த வெஸ்ட் பட் த இஸ்லாமிக் ஈஸ்ட். இஸ்லாம் நிறைந்து வளர்ந்து தலைத்து நின்ற காலத்தில் நீங்கள் அமைதியாக வரலாற்றில் எப்போதாவது வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் அது இஸ்லாத்தினுடைய பூமியில் என்று சொல்லும். அந்த பூமியில் இவர்கள் இன்று என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு வரியாக நாம் நினைவுபடுத்த வேண்டும், ஹோலோகாஸ்ட் நடந்தது ஜெர்மனி. ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஹோலோகாஸ்டை காசாவிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நன்றிகெட்டத்தனம் இவர்களை விடாது என்பதுதான். இப்பொழுது இந்த மாஸ் எக்ஸாடஸ் என்பது மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. ஏனென்று சொன்னால், ஹிஸ்புல்லா தரக்கூடிய அடி தாங்க முடியாமல்
ஹிஸ்புல்லாவினுடைய தொடர் தாக்குதல்களை தாக்கு பிடிக்க முடியாமல் அதுல இருந்து அந்த மக்களை காப்பாற்ற முடியாமல் இவருடைய வான்வழி தாக்குதல் எல்லாம் திருப்பி சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலை வைத்து அடித்து விரட்டுகின்றதால் எக்ஸாடஸ் பென்குரியன் ஏர்போர்ட்ல இருந்து வெளியில போறாங்க. அன்றைக்கு பாலஸ்தீனத்துக்கு வருவது எக்ஸாடஸ், இன்று பாலஸ்தீனத்திலிருந்து வெளியேறுவது எக்ஸாடஸ். ஆக இந்த கிரேட் எக்ஸாடஸ், மாஸ் எக்ஸாடஸ் தொடங்கிவிட்டது என்று ஊடகங்கள் சொல்லுகின்ற வேளையில் ஆஸ்திரேலியா ஒரு அறிவிப்பை செய்கிறது. இந்த வந்தேரிகளுக்கு பூர்வீக நிலத்தை ஆக்கிரமித்து அதில் நிலம் வளர்க்கலாம், ஆடு வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம், கண்டவன் வீட்டையெல்லாம் இடித்து அங்கே தன்னுடைய வீட்டை கட்டி கொள்ளலாம் என்று பூர்வீக குடிகளில் வாழ்ந்தவர்களை முகாம்களுக்கு அனுப்பிவிட்டு அங்கே சொகுசான வாழ்க்கை அமைத்து கொண்டிருந்த செட்டிலர்ஸுக்கு எங்கேயும் நாங்கள் விசா தர மாட்டோம் என்று ஆஸ்திரேலியா சொல்கிறது. வரலாற்றில் வரைத்து காட்டப்பட வேண்டிய பல விஷயம். சைப்ரஸ் சொல்லிவிட்டது, போலந்து சொல்லிவிட்டது, கிரிமினல்ஸுக்கு கிடையாது. ஏன் ஆங்கில நாடே சொல்லிவிட்டது. யார் மேலெல்லாம் கொலை குற்றங்கள் இருக்கிறதோ, எந்தெந்த வந்தேரிகள் மீது அப்பாவி பாலஸ்தீனங்களை கொலை செய்த கொலை குற்றம் இருக்கிறதோ அவர்களுக்கு விசா கிடையாது என்று சொல்லிவிட்டது. உலகமெங்கிலும் இவர்களுக்கு விசாவே மறுக்கின்ற ஒரு நிலை வளர்ந்து கொண்டு இருக்கிறது. உலகத்தில் உள்ள 840 கோடி மக்களும் இவர்களை வெறுக்கிறார்கள், இனமும் போராடுகிறார்கள். இஸ்ரேலிலும் போராட்டம் நடக்கிறது. ஆனால் ஒரு கர்ணகோடுகிறன் இந்த ஜனநாயக குரல்களுக்கெல்லாம் எந்த மரியாதையும் எப்போதும் கிடையாது என்பதை சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு அத்தாரிட்டேரியன் என்று சொல்லக்கூடிய நத்தன்யாஹுவின் விருப்பம் மட்டும் நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கே இஸ்ரேலின் வீழ்ச்சி மட்டுமில்ல, ஜனநாயகத்தின் வீழ்ச்சியையும் பறைசாற்றுகின்ற பூமியாக இன்று இஸ்ரேல் இருக்கிறது. அங்கே இருந்து மாஸ் எக்ஸாடஸ் தொடங்கி இருக்கிறது. இந்த வரலாறு இனி வரலாறாகவும் வரவும் புதினங்களாகவும் வரும். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.